இங்கே பாருங்கள், கால் நீட்டி வச்சுட்டு நான் நேமனேன் அதில் போட்டு வச்சுருக்கிறேன் கொள்ளு, பச்சை கொள்ளு காட்டில் விளைஞ்சிச்சு. எங்கள் காடு அங்கே போட்டிருக்கிறேன். இவ பாருங்கள் நேமிட்டுருக்கிறேன். எங்கள் பெரிய மனுஷி, எங்கள் பெரிய மனுஷி இவ தான், எங்கள் கடவுளே இவ தான். சிரிக்குட்டி மூஞ்ச காட்டுங்க, எப்படி நேமரு சாமி காட்டு, பாருப்பா பாருப்பா. அதான் எங்கள் பாப்பா வந்து நேமுறுது பாருங்கள். இப்போதே எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். எங்கள் பெரிய பேத்திக்கெல்லாம் நேமுவாங்க. இப்போ இவன் நேமிகிட்ருக்கா பாரு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? போதும்டா போதும்டா போதும், அட போதும் சாமி செல்லக்குட்டியே போதும் போதும். போதும். எங்கள் பேத்திங்கெல்லாம் என் வேலை பிடிங்கிட்டு செய்கிறவ இவ தான் இருப்பா. அவளுங்க படிப்புன்னு படிப்பில் போயிருக்கா, டியூஷனுக்கு போயிட்டாளுங்க. இவ வீட்டில் இருக்கா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறாளாம். அம்மா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அங்கே போடாதடா, அப்படியே வச்சிரு, அப்படியே வச்சிரு. கல் இருக்கிறதுல கொட்டாதடா, வச்சிரு. எந்திரி போதும், எந்திரி. நல்லா நேமிட்டேன் பாருங்கள். மண் காட்டில் தான் செய்கிறது, காட்டில் வந்து களத்தில் செய்கிறது. பாருங்கள் மண் எவ்வளோ இருக்குது. இங்கே பாருங்கள் மண் இதெல்லாம் சுத்தம் பண்ண மக்களே. இங்கே பாருங்கள் கொள்ளு, அந்த பொட்டு, இந்த தோலெல்லாம் இருக்குது. இது நீட்டாக சுத்தமாக இருக்குது. அப்படி ஒரே விசிலுக்கு வெந்து போயிடுது. என்ன கொள்ளு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தங்க மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப 10,000 செலவு பண்ணி எங்கள் அண்ணா போட்டிருக்காரு. 6,000 வந்துச்சா. 10,000 6,000. வெள்ளை மழை வர்றதே கிடையாது. மழை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, இல்லை வரல பாரு. போன வருஷம் இந்த அவரை கொட்டை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள், எல்லாம் பூச்சி பிடிச்சிருச்சு. இது தூக்கி கீழே போடணும், வேஸ்ட்டாக எங்கள் வெயிறு வயெல்லாம் பற்றிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒன்று ஒன்றா நல்லதெல்லாம் பெருக்கணும். இது ஃபுல்லாமே பெருக்கணும். இது டைம் இல்லை பருக்கிறதுக்கு. சரி, அங்கே பெனாரத்துக்கு போயிருந்த முந்தானத்துக்கு இதெல்லாம் ஃபுல்லாமே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதை எடுத்து இப்போ சுத்தம் பண்ணி எடுத்து வீட்டில் வைக்கணும் உள்ளார. சாமி பேசாமல் இருக்கியா? பேசாமல் அதில் ஃபுல்லாக மண் இருக்குது. நீ பண்ணி வேஸ்ட்டு தான். கோழிலாம் வெளியே இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கள் சொந்தங்கள்லாம் பாருங்கள் இங்கே உட்காந்துட்ருக்குறாங்க. நாங்கள் இருக்கிறோன்றதுக்காக அவங்க இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த கூண்டு திறந்து விட்டோன்னா அது பாட்டுக்கு வந்து படுத்துக்கும். அது இடத்துல வந்து அதுக்குள்ளார வந்து கூண்டு திறந்து விட்டால் அது பாட்டுக்கு அது படுத்துக்கும். இப்போ திறந்து விட்டுட்டேன் பாருங்கள். எங்கள் விருந்தாளிங்கெல்லாம் எப்படி உக்காந்துருக்காங்க பாருங்கள். என் வண்டியில் வண்டி வேலைக்கு போய்ட்டு எடுத்து விட்ருக்கேன். எங்கள் விருந்தாளிங்கெல்லாம் இங்கெல்லாம் ஸ்டாக் ஆகிருக்கும். இருந்தனே நாங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கின பிற்பாடு நான் கொஞ்சம் வெளியே உள்ளார போன பிற்பாடு எல்லாம் உள்ளார வந்து படுப்பாங்க. எங்கள் விருந்தாளிங்க அவங்க தான் எங்கள் பெரிய மனுஷி. எங்கள் பெரிய மனுஷி பாரு நேமிட்டுருக்கிறேன். இவெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு நான் வேணாம் சாமி போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நேமரா நேமிட்டுருக்குறேன். போதம்மா, சொல்கிறது கேட்கணும், புரியுதா? நான் அடிச்சிருவேன் நான். கஷ்டம் நீ பெரிய பிள்ளை ஆன பிற்பாடு செய், இப்போ செய்யாத. நான் செஞ்சால் கஷ்டமாக இருக்குதான் அம்மா, பாவமா. அதுக்காக என் பேத்தி செய்கிறா பார்த்தீங்களா? அதுக்கு தான் பேத்திங்க வேணுன்றது. இந்த காலத்தில் பசங்க யார் பார்க்குறா, யார் செய்கிறா? ஒரு தாயோட அறமை யார் புரிஞ்சுக்கிறா? நீ எப்படியே போ, எனக்கு என்ன செலவு காசு கொடுத்தா சரி. பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி மட்டும் தெனி கொடுத்துன்னு போயிடுறாங்க. பொட்டை பிள்ளைங்க அப்படி கிடையாது. இல்லை, பொட்டை பிள்ளைங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அம்மாவோட இது எடுத்து பங்கு போட்டு எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்க. பசங்கள்லாம் அப்படி கிடையாது, புரியுதுங்களா? பொண்டாட்டியே அதுக்கு பின்னாடியே படிக்கிறானுங்க. படிச்சுட்டு நீ என்ன செய்யறது, நான் என்ன செய்யறதுன்ட்டு. இப்போ வந்து கல்யாணம் ஆச்சுன்னா பொண்டாட்டியே தனியாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பொம்பளை பிள்ளைங்களாம் அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் அம்மாவை அப்பாவை காப்பாற்றவங்க. அவன் நல்லவனோ கெட்டவனோ புருஷன் வந்தால், நல்லவன் வந்தால் பரவாயில்ல, இல்லை அவன் குடிக்காரனா மொளை மாதிரி எப்படியாப்பட்டவனோ வந்தாலும் அப்பயே ஒரு சைடு திருட்டு வாக்கில் கூட பொம்பளை பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு, அம்மா என்ன சாப்பிட்றியா இல்லையா, நான் சமைச்சு கொடுத்துட்டு போகிறேன்ட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கிற பாசம் பசங்களுக்கு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பசங்களுக்கு கிடையாது. ஏன்னா பசங்க பெற்றவங்களுக்கெல்லாம் ஓஹோ ஆஹா என் சிங்கம் பெற்றுட்டேன்றாங்க. அதோட விளைவு தெரியல. பொம்பளை பிள்ளைங்களுக்கு செலவு அதிகம்தான். அவன் நல்லவனை கடிக்கணும், செலவு அதிகம்தான். நீ எல்லாம் சொல்ல பசங்களுக்கு சொத்து சம்பாரிச்சு வைக்கணும். இல்லைன்னா சொத்து சம்பாரிச்சுக்கலாம். நீ என்ன சம்பாரிச்சு வச்சுக்க, நான் சிங்கக்குட்டி பெற்றுட்டேன்றாங்க. அதோட விளைவு என்னான்னு தெரியல. பின்னாடி பொம்பளை பிள்ளைங்க தாங்க, பசங்க தாங்க. சொத்து சுகம் நிறையா இருந்தால் ஆம்பளை பசங்களை பெற்றுக்கலாம்,
நம்ம சொத்துக்கு வாரிசுன்ட்டு. நம்ம சொத்து சுகமே இல்லையே, இது இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நம்ம பொம்பளை பிள்ளை தான் வேணும். நாளைக்கு கால் மேலே தண்ணி ஊற்றுறது அவள் தான், கை மேலே தண்ணி ஊற்றுறது அவள் தான், ஒரு சோறு ஊட்ட வைக்கிறது அவள் தான். எங்கள் அம்மாவை அப்படி காப்பாற்றினேன், எங்கள் அம்மாவை அப்படி பார்த்தேன். அம்மா இல்லை பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து மக்களே, எங்கள் அம்மா இறந்ததுலேருந்து எனக்கு உடம்பே இளைச்சி போயிட்டு அதோட கவலையே அதோட தவிப்பு என் கையில் ஏற்றுக்க முடியல. அது கூட தான் என் சின்ன பேத்தி என் கூடயே இருக்கிறாங்க. எங்கள் 2 பேத்திங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இதுக்கு போயிட்டாங்க, டியூஷனுக்கு போயிட்டாங்க. என் சின்ன பேத்தி என்கிட்டே இருக்கிறாங்க. அப்பயும் வந்து பொம்பளை பிள்ளைங்க தான் சொக்க தங்கங்க. பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் யார் யார் பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கிறீங்க அவங்கெல்லாம் உண்மையிலே சட்டை தூக்கி காலர் தூக்கிட்டு போகலாம், கையை தட்டிட்டு போகலாம், தொடையை தட்டிட்டு போகலாம். ஆம்பளை பசங்க அப்படி கிடையாது. காசு இருந்தால் தான் ஒரு பேச்சு, இல்லைன்னா ஒரு வேஷம். பசங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். என்ன நாளைக்கு நம்ம செத்து போயிட்டோம்னா யார் ஆள்றாங்க? தலை மாட்டலாம், கால் மாட்டலாம். நம்ம பொம்பளை பிள்ளை தான், பசங்க கிடையாது. வரவனங்கள்கிட்ட கை கொடுத்துட்டு பேசாமல் நின்றுக்கிறாங்க. பொம்பளை பிள்ளை அப்படி கிடையாது. பொம்பளை பிள்ளை அழுந்தா அங்கே இருக்கிற ஜனங்களே 1000 பேர் வந்தாலும் அழுவாங்க. என்ன கட்டி பிடிச்சி அழுந்து அந்த குழந்தைய பார்த்து அழுவாங்க, அந்த அம்மாவை பார்த்து அழுவாங்க. தலைமால கால் மாலாம் பெத்த பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க தான் வந்து உக்காந்து அழுவாங்க. ஆம்பளை பசங்க அப்படி கிடையாது. தூக்கடி போய் மண்ணில் போட்டாங்கன்னா புதைச்சிட்டாங்கன்னா அப்புறம் நீ யாரோ நான் யாரோ. பொம்பளை பிள்ளைங்க லைஃப் லாங்காக நினச்சி அழுந்து கண்ணீர் விடுவாங்க. நம்ம அம்மா இறந்துட்டாங்க, அப்பா போயிட்டாங்களே, நம்மளுக்கு யாரும் இல்லையேன்ட்டு. இப்போல்லாம் நான்லாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா போயிட்டாங்க, இப்போ நாங்கள் அழலை, நல்லா கவலைப்படல. பசங்க அப்படி கிடையாதுங்க, மறந்துடுவாங்க. அதுதான் லைஃப்பு. சாமி விட்டுட்டு எந்திரிச்சிருன்ட்டேன்.